தான்டா. இப்போ கூட முடி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ முடி நெறையா இருக்கும். டிக்டாக் இருக்கும்போது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நெறையா இருக்கும். தலை குளிச்சேன்னா, அந்த அந்த புள்ள டிப்ஸு தான் கேட்டா. அந்த மறந்துட்டேன் பாத்தியா? பிள்ளைங்களா வாரத்தில ஒரு 2 நாள் என்ன பண்றீங்கன்னா, முடி நல்லா ஷைனா இருக்கணும். நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். கொட்டக்கூடாது. இந்த மாரி இந்த நெறைய பேருக்கு இந்த ஒயிட் படுற பிரச்சனைலாம் இருக்கும். எனக்கு இல்ல. இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, முடிக்காக ஒரு டிப்ஸ். நைட்டு ஒரு 3 ஸ்பூன் உங்க முடி எவ்வளோ பெருசுன்னு தெரியல. நான் இவ்வளோ வெந்தயம் போடுவேன் நல்லா. வெந்தயத்த ஊற போட்டுருங்க. அதிலேயே ஒரு கைப்பிடி நல்லா இவ்வளோ கருவேப்பிலைய எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே நல்லா பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அகலமா எடுத்து வெந்தயத்த ஊற போட்டுக்கோங்க. கருவேப்பிலைய ஊற போட்டுக்கோங்க. கருஞ்சீரகம். கடையில போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கருஞ்சீரகம்னு சொல்லிட்டு. அதையும் என்ன பண்ணுறீங்க, அதே தண்ணிக்குள்ள ஊற போட்டுருங்க. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க, முடிஞ்சா கூட மருதாணி. மருதாணி கிடச்சிச்சுன்னா எல்லாத்தையும் நைட்லேயே போட்டு ஊற வச்சுருங்க. மருதாணி எங்களுக்கு பொடுகு இருக்குக்கா, வெள்ளை வெள்ளையா வருதுங்கிறீங்க. எனக்கெல்லாம் இந்த பாருங்க, அந்த வெள்ளை வெள்ளை பத்து பக்கு பொடுகு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. க்ளீனாக இருக்கும் சரியா. அதனால் வந்து பொடுகு இருக்குன்னு சொல்கிறவங்க மருதாணி, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நைட்டு ஊற வச்சுக்கோங்க. கருஞ்சீரகம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. காலைல மிக்சியில் போட்டு அடிக்கும் போது இன்னமும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக வேணும்னா முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி அரைக்கும் போது முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு விழுந்துராம வெள்ளைக்கருவோட முட்டை அது 2 கொஞ்சம் தயிர், எலுமிச்சப்பழச்சாறு, ஒரு எலுமிச்சப்பழச்சாறு. இது வந்து பொடுகெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு